எவ்வளவோ பொங்கல் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சத்தியமா இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்டு யாசின். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்துருச்சுங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்துட்டு பச்சரிசி போட்டிருக்காங்க பொங்கல் செய்கிறதுக்காக. எனக்கு ஒரு டவுட், என் ஒய்ஃப் கேட்டேன், ஏங்க வீடியோ ஒரு வித்தியாசமாக வீடியோ போடலாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னடா போடலாம் யோசிக்கும்போது, ஏங்க பொங்கல் வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ணணுமா, ஏன் கார பொங்கல் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. ஆனால் ஆமாம்ல, கரெக்டு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது. அதுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ல, சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சாப்பிடாத மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த பிரியாணி பொங்கல். உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு, நான் போய் சொல்லலைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அதே ப்ராப்பர் மிக்ஸிங் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பொங்கலாக இது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கான பிரியாணி பொங்கல் பண்ண போகிறோம். அது என்ன பிரியாணி பொங்கல்? ஒன்றும் இல்லை, பிரியாணி பண்ணக்கூடிய அதே பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியை ஏற்றி மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி டேஸ்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் சாப்பிடும், அதுக்குன்னு கொலன்னு இருக்கக்கூடாது, ஊற்றி குடிக்கிற மாதிரி கஞ்சிமா இருக்கக்கூடாதுங்க. அப்படி இல்லை, பிரியாணி பக்கத்துலேயே கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. மக்களே, நமக்கு ரேஷன் கடையில் பொங்கல் ஸ்பெஷலாக கொடுத்த பச்சரிசி இன்னைக்கு இருக்குங்க. இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா மனம் இல்லாத அரிசி, சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா மனமான அரிசி. இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைக்கும்போது மனம் வராது. ஸோ அந்த மனம் எடுத்து கொடுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அரிசியை ஊற போட்டுடலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் வைக்கக்கூடிய பொருளை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அரிசியை அளக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும் கெப்பாசிட்டி. நான் இதில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரிசி ஊற போட்டுறணும். நம்ம இங்கே மீல் மேக்கர் வாங்கியிருக்கோம். இந்த மீல் மேக்கர் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுங்க பாருங்கள். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் ஒரு அலசணும். தண்ணியில் அலசும் போது இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு 50 கிராம், அதாவது 10% தான். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போனால் லைட்டாக தண்ணியில் ஊற்றி அலச போகிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படி ஒரு பிணைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். என்ன ஆகும் அப்படின்னா இந்த மீன் மேக்கர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும், தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த தண்ணி அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைனலாக உல தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம மசாலா ஏற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் 75 ml அளவுக்கான ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிடுறேன். நெய்யும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எப்படி 75 ml ஆயில் எடுத்திருக்கேனோ அதே அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிலும் நெய்யும் ஒரே அளவு ஊற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம மீல் மேக்கர் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஆயில் பசை இருக்காது. ஒரு சிக்கனோ மட்டனோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயில் பசை இருக்கும், அதெல்லாம் அதை கன்சிடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே அது கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆயில் நெய்யும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இண்டக்ஷன் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். புதினா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கை அளவுக்கான புதினா போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இங்கே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு மட்டும்தான், சின்ன வெங்காயம் தான் முக்கியமாக இருக்க போது. கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணலாமா? வேணாம் பாய். நான் எப்போ பார்த்தாலும் ஒரே மெத்தடாக பண்ணால் உங்களுக்கும் சலிப்பு தட்டிடும், சொல்லிக் கொடுக்க எனக்கும் சலிப்பு தட்டிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா கூட நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிளகாத்தூளை போட போகிறோம். அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா லைட்டாக வதக்கட்டுங்க. மக்களே இங்கே பாருங்க, நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. மிளகாத்தூளை ஆட் பண்ணாதனால உங்களுக்கு இந்த பெரிய வெங்காயம் எப்படி வதங்கிருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். லைட்டாக கோல்டன் கலராக வந்துருச்சு பாருங்க, இந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூடயே மசாலா போட்டு வதங்க விடுவோம். என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நான் இங்கே வந்து புது இஞ்சி எடுத்துருக்கிறதுனால என்ன செய்யறேன் அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். எனக்கு பழைய இஞ்சியாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா பூண்டு, இங்கே பாருங்க பூண்டு அப்படியே தயிர் மாதிரி இருக்கு பாருங்க. ஆஹா, பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. மசாலா லைட்டாக சேர்க்குற மாதிரி தெரியுதே நிறையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, மசாலா வழக்கத்தை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா போடுறேன். காரணம் என்ன அப்படின்னா
நான் முதலையே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா மனமில்லாத அரிசி, பச்சை அரிசி, பொங்கலுக்காக கொடுத்தது, பொங்கல் ஸ்பெஷலாக கொடுத்தது. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம மசாலா ஃப்ளேவரை ஏற்றுனமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம அதுக்கான முயற்சிகளை தான் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கத்தை விட ஒரு 10% சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா மல்லித்தலை போடலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை. புதினா பார்த்தீங்கன்னா அரை கைப்பிடி, இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை. மல்லித்தலையை இந்த மாதிரி காம்போட போட்டிங்கன்னா மசாலோட வேகும் போது சூப்பராக இருக்கும். அதுக்காக லைட்டாக இந்த காம்போட போடுறேன். இது மசாலா நல்லா வெந்து வரட்டும். ஒரு பழத்துடைய தக்காளி போட்டுக்கலாம், ஒரு பழ தக்காளி மட்டும். மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பத்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம கையில் தான் போடுவோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்கறதுனால அதையும் ஸ்பூனில் போட போகிறேன். அளவு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டனால அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இங்கே இருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு அரைப்பழம் லெமன் புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா மசாலா ரெடி ஆயிடும். கரெக்டாக இங்கே 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மசாலாவை லைட்டாக கிளற பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறுது பாருங்கள். திண்டுக்கல் பிரியாணி கலருக்கு மாறுது பாருங்கள், நல்லா ப்ரௌனாக மாறுது. கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டுக்கலாம். மக்களே இங்கே பாருங்கள், மசாலா வதங்கிருச்சு. நம்ம நண்பர் பச்சை மிளகாய் கலர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டாக எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போட்டுடலாம், மீல் மேக்கரை போட்டுடலாம். மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா இப்படி ஈரமாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு புளி புளிஞ்சிருங்க. புளிஞ்சிக்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடும். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீல் மேக்கரை போடணும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக உறிஞ்சிடும். இங்கே பாருங்களேன், உருண்டை குழம்பு மாதிரி இருக்குது. மீல் மேக்கர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அளவான குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா மீன் மேக்கர் சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற போட்டுட்டோம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு அரைப்பழம் அளவுக்கு லெமன் ஊற்றிக்கலாம், புளிப்பு தன்மைக்காகத்தான். ஏன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஊற்றலை, வெறும் தக்காளியும் லெமன் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது 2 மட்டும் தான் புளிப்புக்கு. இதில் கொஞ்சம் ரிச்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், ரிச்னஸ்க்காகத்தான். கிளாஸுக்கு 2.25 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒன்றுக்கு எடுத்தோம் 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 4.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். லைட்டாக கிண்டி விட்டுறணும். ஏன்னா மசாலாவை அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், போட்டிருக்க மீல் மேக்கர் மேலே வந்துருச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வேக இன்னும் கொஞ்சம் மசாலா ஃபுல்லாக இறக்கி வரும். அதுக்காகத்தான். ஸோ ஓகே, கரெக்டாக இங்கேருந்து உலக ஆகிட்டுங்க. உலக காஞ்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். நான் எப்போவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மசாலா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு உப்பு காரம் பார்க்க சொல்கிறேன். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கை பக்குவம் மாறும், ஒவ்வொருத்தருடைய கை அளவுகள் மாறும். கை பக்குவங்கிறதே பார்த்தீங்கன்னா கையுடைய அளவு தான், மசாலாவுடைய அளவு தான். அதுதான் கை பக்குவம்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு கைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மசாலா நீங்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்பூன் கணக்க சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்துடலாம், அல்லது ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாக எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி முன்ன பின்னா மாறும். அதுக்காகத்தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி, இந்த மசாலா தண்ணியில் உப்பும் காரமும் செக் பண்ணணும். உப்பும் காரமும் லைட்டாக ஒரு கல் தூக்கலாம், நாக்கில் வச்ச உடனே 2மே தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா கரெக்டாகுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மக்களை இங்கே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், லைட்டாக இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய பண்ணணும்னா மேலே சுடுதண்ணி வச்சு தம் பண்ண போகிறோம். போடுப்பா, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி மேலே வச்சு ஊற்றிடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலை அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணலை. இப்போ வரைக்கும் நம்ம இண்டக்ஷன் அடுப்பு ஆஃப் பண்ணலை. சுடு தண்ணி ஊற்றிட்டு இப்போ கீழே இண்டக்ஷன் அடுப்போடைய அந்த ஹீட் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தம் ஆகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும், தம் ஆயிரும் சாப்பாடு. மக்களே நம்ம தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தம்மை உடச்சி பார்த்துடலாம். இது பாருங்கள், நம்ம உடச்சிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு
பிரியாணி பொங்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரியாணி பொங்கலுடைய அவுட்புட்டை பாருங்கள். இங்கே சாப்பாடு வெந்துருச்சு. ஏன் நான் இதில் பிரியாணி பொங்கல் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து வடை அரிசி அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்டிங்கே சரி இன்றைக்கி பிரியாணி பொங்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே இருங்க நல்லா இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மக்களே, இப்போ நம்ம பிரியாணி பொங்கல் பண்ணிட்டோம். பிரியாணி பொங்கலுக்கும் பிரியாணிக்கும் ஒரே வித்தியாசம், தண்ணியோட பக்குவம் மட்டும்தான். இதே சேம் மசாலா தான் நீங்கள் பச்சை அரிசி பிரியாணி பண்ணாலும் சரி. இது லைட்டாக கொஞ்சம் ஜூஸியாக வேணுங்கிறதுக்காக தண்ணி ஒரு காப்படி சேர்த்து வச்சுருக்கேன். சாப்பாடு உடையவும் செய்யலை, அட் த சேம் டைம் லைட்டாக மாய்ஸ்டராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்காடி பாருங்கள், நான் போட்டுக்க மீல் மேக்கருங்க மசாலா ஃபுல்லாக இறங்கிருக்கோம். மசாலா இறங்கி நல்லா வெந்திருக்கு மீல் மேக்கரும். அதோடு சாப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு தெரிலங்க எனக்கு. பிரியாணி மாதிரி இருக்கு. நோம்பு கஞ்சி கேள்விப்பட்டிருக்கேன், நோம்பு கஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பிரியாணியோட மசாலா மாய்ஸ்டர் கலந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தொட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையாக நல்லா இருக்கு. இந்த பொங்கல் நீங்கள் எவ்வளவோ பொங்கல் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சத்தியமாக இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஏன் பொங்கல் ஸ்வீட்லாம் பண்ணுமா, காரத்தை பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரேஷன் கடையில் வாங்கின அரிசி, அவங்க கொடுத்த அரிசி இந்த பொங்கலுக்கு பக்காவாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பொங்கல்.